வீட்டில் உள்ள மிச்ச மீதி இதெல்லாம் சாப்பிட்டு தான் மெயினாக வந்து குண்டாகிறது. இதில் வந்து நைட்டு வந்து நம்ம எப்போவுமே பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு மேலே எந்த ஒரு சாலிட் ஃபுட்டும் வந்து நம்ம சாப்பிடாம இருந்தோம் அப்படின்னா வெயிட் வந்து நமக்கு போடவே போடாது. நீங்கள் இருக்கிற வெயிட்டை குறைக்கலனாலும் வெயிட் வந்து ஏறாமையாவது இருக்கும். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு சின்ன ஆசனத்தை பார்ப்போம். அதாவது பெண்களுக்கு இடுப்பை குறைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். அதனோட டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான ஆசனம். பார்க்க போகிறது வக்ராசனம். இப்போ இந்த வக்ராசனத்தை எப்படி பண்ணலான்றத இப்போ நான் பார்ப்போம். இப்போ இந்த பத்மாசனத்தை கழிச்சு காலை நீட்டி உட்காருங்க. மெதுவாக கையை ரெண்டையும் தொட மேலே வச்சு நல்லா நேராக நிமிர்ந்து உட்காருங்க. இப்போ வக்ராசனம் அப்படின்றது இடுப்பை திருப்பக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம். இப்போ வலது காலை மடக்கி வைங்க. சரி, இப்போ இடது கையை கொண்டு வலது கால் கட்டை விரலை பிடிக்கணும். அதாவது கால் முட்டி மேலோடு வந்து கை வந்து கால் கட்டை விரலை பிடிக்கணும். வலது கையை பின்னாடி தரையில் வச்சு நீங்கள் பின்னாடி கை எங்கே போகுதோ அங்கே உங்கள் தலையை திருப்பணும். இதில் பார்த்தீங்கன்னா இடுப்பு வந்து திருக்கப்படுகிறது. இந்த ஆசனத்தில் சுவாச நிலை வந்து சீராக இருக்கணும். அதாவது நார்மல் ப்ரீதிங்கில் இருக்கணும். இந்த ஆசனத்தில் வலுக்கட்டாயப்படுத்தி இந்த ஆசனத்தை நீங்கள் செய்ய வேண்டாம். டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமான ஆசனம். இடுப்பை நம்ம இப்படி திருப்புறதுனால பேங்க்ரியாஸை ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த வக்ராசனம். இப்போ கைகளை எடுத்து காலை நீட்டுங்க. 2 பக்கமும் நம்ம மாற்றி மாற்றி செய்யணும். காலை நீட்டுங்க. நல்லா கையை தொட மேலே வச்சு நிமிர்ந்து உட்காந்து சத்தமாக 2 மூச்சு இழுத்து விடுங்க. இப்போ இடது காலை மடக்குங்க. இப்போ வலது கையை வச்சு இடது கால் கட்டை விரலை பிடிக்கணும். இப்போ இடது கையை பின்னாடி வச்சு தலையை பின்னாடி திருப்பணும். முதுகெலும்பு நேராக இருக்கணும். இடுப்பை நல்லா திருப்பணும். பெண்களுக்கு இடுப்பு குறையக்கூடிய ஒரு முக்கியமான ஆசனம் இந்த வக்ராசனம். டயபெட்டிக்கு ரொம்ப முக்கியமான ஆசனம். வலுக்கட்டாயப்படுத்தி பண்ண வேண்டாம். நிறைய பேரால் இந்த காலையே மடக்கி வைக்க முடியாது. மெதுவாக நீங்கள் பண்ண நாள் ஆக ஆக நீங்கள் பண்ணி பழகிடலாம். காலை எடுத்துருங்க. கையை பொசிஷனுக்கு வாங்க. நல்லா நேராக நிமிர்ந்து உட்காருங்க. சத்தமாக 2 மூச்சு. இப்போ இன்னொரு தடவை இந்த ஆசனத்தை செய்யலாம். இப்போ வலது காலை மடக்குங்க. வலது காலை மடக்கும் போதே உங்கள் முதுகெலும்பு நேராக இருக்கணும். இப்போ இடது காலை வச்சு அந்த காலை பிடிக்கணும். வலது கால் கட்டை விரலை பிடிக்கணும். பிடிங்க. இப்போ வலது கையை பின்னாடி வைக்கணும். வலது கை போகிற வழியிலேயே உங்கள் தலையையும் நீங்கள் திருப்பணும். இடுப்பு பாருங்க. ஆரம்பத்தில் 20 எண்ணிக்கையிலேருந்து 50 எண்ணிக்கை வரைக்கும் பழகலாம். சுவாச நிலை சீராக இருக்கணும். கைகளை மெதுவாக எடுங்க. எடுத்துட்டு கால்களை நீட்டுங்க. நல்லா ஆழ்ந்த சுவாசம். நல்லா டீப் இனேல் எக்ஸேல், இனேல் எக்ஸேல். இப்போ இடது காலை மடக்குங்க. இப்போ வலது கையை எடுத்து இடது கால் கட்டை விரலை பிடிக்கணும். இப்போ இடது கையை பின்னாடி தரையில் வைங்க. இடது கை வாக்கிலேயே தலையை திருப்புங்க. இடுப்பை நல்லா திருப்பணும். சுவாசம் சீராக இருக்கணும். 20 எண்ணிக்கையிலேருந்து 50 எண்ணிக்கை வரைக்கும் நீங்கள் இந்த ஆசன நிலையில் இருக்கலாம். மெதுவாக கையை எடுங்க. காலை நீட்டிக்கோங்க. கையை தொட மேலே வைங்க. நல்லா நேராக நிமிர்ந்து உட்காரலாம். 2 மூச்சு. இந்த ஆசனத்தை அப்படியே பின்னாடி திரும்பி எப்படி பண்ணலான்றத பார்க்கலாம். என் பக்கமாக திரும்புங்க. பின்னாடி திரும்பி பண்ணுறதுனால இடுப்பு எப்படி திருக்கப்படுறதுன்றத நீங்கள் பார்க்கலாம். காலை மடக்குங்க. வலது காலை மடக்குங்க. காலை மடக்கும் போதே உங்கள் உடம்பு நிமிர்ந்துடணும். கைகள் இடது கையை எடுத்து வலது கால் கட்டை விரலை பிடிக்கணும். இப்போ வலது கையை பின்னாடி வச்சு நல்லா இடுப்பை திருப்புங்க. பின்னாடி திருப்புங்க.
சீரான சுவாசம் ரொம்ப முக்கியம். இருபது எண்ணிக்கையிலேருந்து 50 எண்ணிக்கை வலுக்கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது. கால்களை நீட்டுங்க. 2 மூச்சு. அடுத்த கால், இடது கால். வலது கையை வச்சு இடது கால் கட்டை விரல பிடிக்கலாம். இடது கை பின்னாடி வச்சு நல்லா இடுப்பெலும்பை திருப்புங்க. தலை நேராக இருக்கணும், நிமிர்ந்து இருக்கணும். முதுகெலும்பு ரொம்ப முக்கியம். டயபெட்டிக் பேஷண்ட்டு ஆரம்பத்தில் 10 எண்ணிக்கையிலேருந்து இந்த ஆசனத்தை பண்ண ஆரம்பிக்கலாம். பேங்க்ரியா ஸ்டிமுலேட் ஆகிறதுனால டயபெட்டிக் கண்ட்ரோல் ஆகும். நேராக வாங்க. கால்களை நீட்டுங்க. நல்லா ஆழ்ந்த சுவாசம். முதுகெலும்பு நேராக வச்சு 2 மூச்சு இழுத்து விடுங்க. சரி, இது அப்படியே பக்கவாட்டில் ஒருவருக்கொருவர் திரும்பி பண்ணுங்க இந்த ஆசனத்தை. வலது காலை மடக்குங்க. நல்லா முதுகெலும்பு நேராக வைக்கணும். இடது கையை வச்சு வலது கால் கட்டை விரல பிடிங்க. வலது கையை அப்படியே திருப்பி தலையை பின்னாடி திருப்புங்க. நல்லா முதுக நேராக நிமிருங்க. நாள் ஆக ஆக எளிமையாக இருக்கும் இந்த பயிற்சி பண்ணுறதுக்கு. கைகளை மெதுவாக எடுக்கலாம். காலை நீட்டுங்க. கையை தொட மேலே வச்சு நல்லா ஆழ்ந்த சுவாசம். நல்லா சத்தமாக அழுங்க. இப்போ இடது காலை மடக்கணும். ஒரு காலம் 3 தடவையிலேருந்து 5 தடவை வரைக்கும் நீங்கள் செய்யலாம். வலது கையை வச்சு இடது கால் கட்டை விரல பிடிங்க. இடது கை பின்னாடி தலையை திருப்புங்க. நல்லா முதுகெலும்பை திருப்புங்க. கையை வச்சு நீங்கள் ஒரு சப்போர்ட்டோடு இது பண்ணுறதுனால இந்த ஆசனம் எவ்வளோ நேரம்னாலும் நீங்கள் ஸ்டே பண்ணலாம் அந்த பொசிஷன்லேயே. இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த வக்ராசனம் ரொம்ப எளிமையான ஆசனம். காலையில் சாயங்காலம் எப்போ வேணால் நீங்கள் பண்ணலாம். லோயர் பேக் பெயின் இருக்கிறவங்க இந்த ஆசனத்தை டெய்லி காலையில் 3 தடவை, சாயங்காலம் 3 தடவை பண்ணிக்கலாம். ஆரம்பத்தில் 20 எண்ணிக்கையிலேருந்து ஆரம்பிக்கணும். ரொம்ப வலுக்கட்டாயப்படுத்தி பண்ணக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நாளைக்கு வேறொரு ஆசனத்தோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.